குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் டாப் டு பாட்டம் என்ன இருக்குது, என்னென்னலாம் இருந்தால் எலிஜிபிள், என்னென்னலாம் இருந்தால் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நான் ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். நம்ம எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ்லாம் போடுறதுல ஒன்லி ஆஃப்லைன் மட்டும்தான். பிசிக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 4 போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து நடந்துட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 1ஆம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக நினச்சிக்கலாம். இதோடைய ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷெட்யூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காம டக்குன்னு வந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டக்கு முன்னாடியே வர வேண்டியது அப்படி தள்ளி போயிட்டு திடீர்னு வந்துருச்சு. உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் டக்குன்னு வரும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துடும். அதனால் முன்கூட்டியே படித்து வச்சுக்கோங்க. அதனால் பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு பிசி எக்ஸாம் வரும். சப்போஸ் அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க கூட நீங்கள் காம்படேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே நல்லா படித்து வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் அவங்க கூட காம்படேட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூலை ஃபுல்லாக பாருங்கள். இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது. இதை தாண்டி பிசியில் கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா www.tnusrb.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் TNUSRBன்னு போட்டாலே அந்த வெப்சைட்டு தான் போகும். அதில் போய் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் நம்ம கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் தான், போர்டு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் தான். காவல் சார்பாய்வாளர் தாலுக்கா மற்றும் ஆயுதப்படை ஆண் பெண் மற்றும் திருநங்கை பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஎஸ்பி சேர்க்கலை, ஓகேங்களா? 2 போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. போன பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் டிஎஸ்பி எடுத்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கு ஏஆர் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் செம்ம பெனிஃபிட் தான், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 3ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே 4ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இணையவழி விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு மேலே துவங்கும். இணையவழி விண்ணப்பம் கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3/5, ஓகேங்களா? மே 3ஆம் தேதி தான் முடிவடையுது. இணையவழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 13/5/2025. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை இருந்துச்சு. இப்போ இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய திருத்தம் வரதுனால போர்டுக்கு டைம் எடுக்கிறதுனால முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. சப்போஸ் அந்த 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் திருத்தலை அப்படின்னா அதில் வர அனைத்து பிழைகளுக்குமே நீங்கள் தான் பொறுப்பு, சரிங்களா? அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பொது விண்ணப்பதாரர்களுக்கும் துறை விண்ணப்பதாரர்களுக்கும் 2 பேருக்குமே வந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா வரலாம், ஓகேங்களா? ஜூலை ஆகஸ்ட் இதுக்குள்ளே தான். பட் ஆகஸ்ட்டை தாண்டிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கரெக்டாக 3 மாதம் தான் டைம், 90 நாள் தான் டைமு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையிலே வந்துடும், சரிங்களா? இதில் இருக்க டீட்டெயிலாம் ஃபுல்லாக படிச்சு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1352 பணியிடங்கள் நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் போட்டிருக்கோம். அதன்படி தான் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாலுக் எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் 654 பேரும் பெண்களில் 279 பேரும் எடுக்கிறாங்க. மொத்தம் 933 தாலுக் எஸ்ஐ மட்டும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வேகன்சி. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 255 ஆண்களும் 111 பெண்களும் எடுக்கிறாங்க. மொத்தம் 366 பேர் எடுக்கிறாங்க. இதில் மொத்தமாக 1299 பேர் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த பற்றாக்குறை பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 53. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் ஃபில் பண்ணாத வேகன்சிஸ் இதெல்லாம், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இந்த வேக்கனில் எடுப்பாங்க. இந்த 53 பேரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடந்த எக்ஸாமில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துருந்துருப்பாங்க. இந்த இடம்லாம் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால் இதில் ஒரு 53 பேர் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 53 பேரை பொறுத்தளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் 13 பேரும் இருக்காங்களா, மொத்தம் 16 பெண்கள் இருக்காங்க இல்லையா? இந்த இடங்களில் பெண்கள் தகுதி பெறாத நிலையில் ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்புவோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 37 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்றாக்குறை காலி பணியிடங்கள் வந்து நிரப்பணும். இது இல்லாமல் 16 பெண்களை நிரப்பணும். அந்த இடத்துல பெண் கேண்டிடேட் வந்து யாருமே இல்லை அப்படின்னா இந்த ஆண் கேண்டிடேட் இந்த 37 பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 16 பேரை கூட அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அக்காலி பணியிடங்கள் அதே வகுப்பினை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்கள் கூட நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? இந்த 53 வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ தமிழ் மீடியமோ
வாரிசு சான்றோ விளையாட்டுக்கான இது எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இது ஒன்லி ஓப்பன் கோட்டா தான். அந்த கேஸ்ட்டில் SC STயில் டேரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இதில் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொடுங்க அப்படிலாம் இல்லை கேட்க முடியாது. அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த 53 வேக்கனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சலுகையும் கிடையாது. டேரெக்டாக ஓப்பன் கோட்டாவில் வந்து SC கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா SCயில் படிச்சிங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக போஸ்டிங் தான். ஓகேவா? இதில் எந்த இதுவும் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது ஊதிய விவரம் நமக்கே தெரியும். ஓகேங்களா? 36,900லேருந்து 1,16,060 வரைக்கும் வந்து ஊதிய வேகன்சி ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, அதாவது பார்த்திங்கன்னா அறிவிக்கை தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க 10+2+3 அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லைனா 4 இல்லைனா 5 எப்படி வேணா இருக்கலாம். இந்த 10ன்னா வந்து பார்த்திங்கன்னா 10th +2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 10வது 1ஆவதுலேருந்து 10 வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு 2 வருஷம் 11th 12th படிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ் படிச்சிருக்கணும். அப்படி 3 வருஷம் இல்லைனா இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் இல்லைனா மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பாங்க. இந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்காங்க 10th படிச்சிருக்கணும், டிப்ளமோவில் ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஏதாவது படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இல்லை 10+3+3 முறையில் பெற்றிருக்கணும். அது இல்லைனாலும் கீழே இன்னொரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்லையும் படிச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? எந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம் 10+2+3 அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் மூலம் இளங்கலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளங்கலை பட்டம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி கல்லூரி மூலமாக பெற்றிருக்கலாம். இருப்பினும் மேற்கூறிய முறையில் அல்லாமல் நேரடியாக திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியற்றவர். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொலைதூர கல்வி படிச்சிருக்கலாம், பட் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். 10+2+3 அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தகுதியானவர்கள். ஓகேவா? இல்லைனா தகுதி இல்லைன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து மென்ஷன் பண்ணி முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? விண்ணப்பதாரர்கள் பள்ளிக்கல்வியில் 9ஆம் வகுப்பு படிக்காமல் நேராக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ 11ஆம் வகுப்பு படிக்காமல் நேராக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 8th வரைக்கும் படிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகிட்டு டேரெக்டாக 10th எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அவங்களாம் இதுக்கு தகுதியே கிடையாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. 1/7/2025 அன்று வந்து பார்த்திங்கன்னா 20 வயது நிறைவுற்ற 20 வயது முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதேமாதிரி 30 வயதுக்கு நிறைவடையாமல் இருக்கணும். இந்த பர்டிகுலர் டைம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? BC MBC அந்த 32 வயசு வரைக்கும், SC ST அந்த 35 வயசு வரைக்கும், திருநங்கையாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும், ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும், முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 47 வயசு வரைக்கும், 20% துறை ஒதுக்கீடு அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதுனீங்க அப்படின்னா 47 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. துறை ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்கள் பொது ஒதுக்கீட்டின் கீழும் விண்ணப்பித்தால் பொது ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்களான அனைத்து தகுதியும் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருக்கார், அவருக்கு 31 வயசு தான் ஆகுது. ஆனால் அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒரு 6-7 வருஷம் ஆகுது அப்படின்னா அவர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் எழுதலாம், ஓப்பன் எக்ஸாமும் எழுதலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு என்னென்ன எலிஜிபிளோ அதெல்லாம் அவர் பெற்றிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது யாரெல்லாம் முன்னாள் இராணுவத்தில் வருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது PDF நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். இதனோட PDF வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு. OCக்கு வந்து பார்த்திங்கன்னா 31, இதில் வந்து பார்த்திங்கன்னா BCக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5, BCM அதாவது முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5, MBCக்கு வந்து பார்த்திங்கன்னா 20, ஆதி திராவிடர் அதாவது SCக்கு வந்து பார்த்திங்கன்னா 15, SCAக்கு 3%, STக்கு வந்து 1% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இது முக்கியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, புது ஜிஓ. ஓகேங்களா? இது புதுசாக ரீசெண்டாக 2023 போட்டது. 17/3/2023 படி நரிக்குறவன் குருவிக்காரன் அப்படின்ற வகுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் MBCயில் இருந்தாங்க. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ST பட்டியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருக்காங்க. பழங்குடியின வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க அரசு. அதனால் அவங்க டேரெக்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா MBCயில் இருந்த நரிக்குறவன் குருவிக்காரன் வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது MBCயில் இருந்தாங்க. இவங்க படையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அதில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஆதி திராவிடர் அருந்ததியர் வகுப்பினருக்கான இடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்பட்ட பின்னர் தகுதி பெற்ற ஆதி திராவிடர் அருந்ததி விண்ணப்பதாரர்கள் மிகுதியாக இருந்தால் அவர்கள் ஆதி திராவிட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு கீழும் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆதி திராவிட அருந்ததி இடஒதுக்கீடின் கீழ் நிரப்பப்படும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சமாக இருந்தால் அப்பணியிடங்கள் தகுதியான ஆதி திராவிட விண்ணப்ப அதாவது இங்கே நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது SC இது SCAவா. இப்போ இந்த 2 பேருக்கும் உள்ளான வேக்கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க அதிகமாக இருந்தாங்கன்னா இவங்க 2 பேர்லையும் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் குழம்ப தேவையில்ல, அது ஆர்டராக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா SC கேண்டிடேட் அதிகமாக இருக்காங்க. SCAவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3% ஆளுங்க வரல அப்படின்னா SCலேருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? அதே மாதிரி தான் மாற்றி எடுத்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. வேறு பிரிவினரை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேகன்சியை வச்சிருந்து அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 53 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிரப்புவாங்க. ஓகேவா? மொத்த இடஒதுக்கீடு வந்து டீட்டெயிலாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கீடு 419 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 179 பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்என்டோ, இது ஆயுதப்படை ஏஆரில் வந்து பார்த்திங்கன்னா 164 பேர் ஆண்கள், 71 பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள். அடுத்து காவல்துறை ஒதுக்கீடு, அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 20% வந்து பார்த்திங்கன்னா 131 பேர் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்காலையும், 66 பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தாலுக்காலையும் இருக்காங்க. அதேமாதிரி ஆயுதப்படையில் 51, 22 பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தாராளமாக படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது மொத்தம் உள்ள காலி பணியிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா துறை விண்ணப்பதாரர்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு. ஓகேங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள 80% இருக்குள்ளே அதில் 10% வந்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்களுக்கு. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இதில் தனியாக 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது களப்பணியாளர்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9%, அமைச்சு பணியாளர்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% இடமும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த களப்பணியாளர்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம போலீஸாக இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து 9%, அமைச்சு பணியாளர்கள்னால் அலுவலக பணியாளர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1% இடமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த மீதமுள்ள 80 வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு 10% கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7%, மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3% பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. மெச்சத்தக்க விளையாட்டுனா தமிழ்நாடு அரசு மூலம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்திருக்காங்க. அந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இடம் உண்டு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்த காலி பணியிடங்களில் 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா போயிடும். மீதி 80ல் ஒரு 10 வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோட வாரிசுதாரர்களுக்கு, இன்னொரு 10 வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஓகேங்களா? இப்படி தான் போயிடும். மீதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். பணி நீக்கம், பணியறவு செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் இந்த சிறப்பு ஒதுக்கீடு பெற விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஏதாவது துறை ரீதியான நடவடிக்கையோ அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரிசுக்கான இடஒதுக்கீட்டில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது மீதி எல்லாமே டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போலீஸில் இருக்கனால அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம பயிற்சி மையத்துக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது 7% விளையாட்டுக்கான இடஒதுக்கீடு விண்ணப்பிக்க தகுதி கொடுத்துருக்காங்க. இதில் 16 அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்று இருக்கணும். இல்லை ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதில் ஏதேனும் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் போக முடியும். அதில் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 1ன்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க, இந்திய நாட்டின் சார்பாக வேறொரு நாட்டில் போய் விளாட்றது. ஓகேங்களா? அடுத்து ஃபார்ம் 2னா தேசிய அளவில் தமிழ்நாடு சார்பாக இந்தியாவுக்குள்ளே விளாட்றது. அடுத்து ஃபார்ம் 3னா யூனிவர்சிட்டிக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா போய் விளையாடுறது. இதுதான் 3 அந்த அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் முக்கியமாக ஒன்று இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் சேர்த்துருக்காங்க. ஸ்டார் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி 15 இருந்துச்சு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சிலம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டை சேர்த்துருக்காங்க. அப்போ சிலம்பம் விளையாண்டு நீங்கள் அதில் ஒரு மெச்சத்தக்க ஒரு விளையாட்டு விளையாண்டு ஏதோ பதக்கம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் விளையாட்டு கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த 16 படித்து பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது மெச்சத்தக்க விளையாட்டுகளுக்கான 3% இடஒதுக்கீடு. இந்த மெச்சத்தக்க விளையாட்டுக்கான அதிகபட்ச வயது வரும்போது பார்த்திங்கன்னா 35 வயது. இந்த 3% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மெச்சத்தக்க விளையாட்டு என்ன, அதில் வந்து யார் யாருக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த SD80ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? SD80 தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் இருக்குங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை அட்டாச் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒதுக்கீட்டு நீர் பரிசீலிக்க தகுதியான விளையாட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா GO நம்பர் 6 ஓகேவா, இந்த 6ல் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை 2019 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இதில் முக்கியமாக ஒன்று, நீங்கள் இந்த மெச்சத்தக்க விளையாட்டு பிரிவில் போகிறீங்க அப்படின்னா உடற்கூறு அளத்தல், உடல் உறுதி தேர்வு மற்றும் உடற்திறன் போட்டிகள் தற்போதைய விதிமுறையின்படி பொது விண்ணப்பதாரர்கள் போலவே நடத்தப்படும். நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் என்ன பண்ணுவீங்களோ அந்த உடல் அளக்கிறது, உடல் தகுதி தேர்வு, இந்த போட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட் மாதிரி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுலேருந்து விலக்களிக்கப்படுது தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டாக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லை. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஃபிசிக்கல் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரியே நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான சான்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஓகேவா? அடுத்தது பிரிவு ஒதுக்கீடு. தாலுகா மற்றும் ஆயுதப்படை வகுப்பு வாரி சுழற்சி முறையை பின்பற்றாமல் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையிலும்
அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலும் ஒதுக்கீடு செய்யப்படும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம் இல்லையா, 1000 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா செஸ் விளையாடுறாரு அப்படின்னா அவர் ஒரு போர்டில் ஜெயிக்கும்போது அவருக்கு 1000 புள்ளிகள் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த புள்ளிகளின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாலுக்காவா ஆயுதப்படையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒருத்தர் தாலுக்காவுக்கு எலிஜிபிளாக இருந்து அவர் ஆயுதப்படை கேட்டிருந்தார் அப்படின்னா அதையும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3% மெச்சத்தக்க வீரர்களான ஒதுக்கீட்டில் போதுமான எண்ணிக்கையான விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அக்காலி பணிகளில் 7% விளையாட்டு ஒதுக்கீடை சேர்த்து அந்த பதவிக்கு பொருந்தக்கூடிய வழக்கமான தேர்வு நடைமுறைகளை பின்பற்றி அதன் பிறகு 7% காலி பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் உள்துறை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைன்னு சொல்லுவாங்க, தகுதி வாய்ந்த பொது விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்கள் வந்து 3% ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த விளையாட்டு டேரெக்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க பார்த்திங்களா, அவங்களேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7%லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகலை அப்படின்னா ஓப்பன் கோட்டாலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மற்றபடி அவ்வளோதான், அதில் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, 1ஆம் வகுப்பு முதல் இளங்கலை பட்டப்படிப்பு வரை முழுமையாக தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். முன்னுரிமை துறை விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தாது. ஓகேவா. துறை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மொழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அடுத்தது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் இளங்கலை பட்டம் வரை ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் பெறப்பட்ட சான்றிதழை கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஓகேவா. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இது வாங்க முடியும். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏதேனும் ஒரு பாடநெறியின் பகுதி காலத்திற்கோ அல்லது எந்த ஒரு தனி தேர்விலோ தேர்ச்சி பெற்று தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்திருந்தால் அவர்கள் தமிழ் வழி பயின்றவர்களாக முன்னுரிமை பரிசீலிக்கப்பட மாட்டார்கள்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரு வகுப்பை இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 9ஆம் வகுப்பு விட்டுட்டு டேரெக்டாக 10th நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சாலும் உங்களை எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. லாஸ்ட் இயர் P3 அப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. பட் அவங்க மார்க் நல்லா பண்ணியிருந்ததுனால அவங்க ஓப்பன் கோட்டாலே போயிட்டாங்க. சரிங்களா. அவங்க தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 10th எழுதியிருக்காங்க. 8th முடிச்சுட்டு 9th படிக்கல, டேரெக்டாக 10th எழுதி உமன்ஸ் கேண்டிடேட் டேரெக்டாக 10th எழுதி போயிருந்தாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க மார்க்கை கால்குலேட் பண்ணும்போது அவங்க ஓப்பன் கோட்டாவில் போகிற அளவுக்கு அவங்க மார்க் வச்சிருந்தனால அவங்க ஓப்பன் கோட்டாவில் போட்டு அப்படி எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்து சிறப்பு பிரிவிற்கான சலுகை. இந்த முன்னாள் இராணுவத்திற்கு இந்த தேர்வில் விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ள இந்திய இராணுவ வீரர்கள் முன்னாள் மத்திய ஆயுதப்படை காவல் வீரர்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அறிக்கை தேதி அன்றுக்குள் 3 ஆண்டுகள் நிறைவு செய்யாத முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் மத்திய ஆயுத காவல்படையினர் மட்டுமே விண்ணப்பிக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆனதுலேருந்து, அதாவது முன்னாள் இராணுவத்தில் நீங்கள் பணி விடுப்பு பெற்றதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த எக்ஸாம் வந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சான்றிதழை வருவாய் கோட்டாட்சியர் அல்லது சார் ஆட்சியர், சப் கலெக்டர், உதவி ஆட்சியர், அசிஸ்டன்ட் கலெக்டர் இவங்கள்ட்டேருந்து வாங்கி அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவேற்றம் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. நீங்கள் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வச்சுருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த PDF கீழே கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் புதுசாக வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். ஓகேவா. மறந்துட வேணாம். சரிங்களா. அடுத்தது இந்த விதவை சான்றிதழ் வந்து இல்லை அப்படின்னா விவாகரத்து சான்றிதழ் ஆகியவற்றை வந்து பதிவேற்றம் செஞ்சு அதை நாங்கள் பரிசீலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அடுத்தது திருநங்கைகள். இந்த திருநங்கைகள் தேர்வு நடைமுறைக்காக ஆண் அல்லது பெண் ஏதேனும் ஒன்றினை தேர்வு செய்து கொள்ளலாம். திருநங்கைகள் தங்களது விருப்பத்துடன் தமிழ்நாடு திருநங்கை நலவாரியத்திலிருந்து மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெறப்பட்ட அடையாள அட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைக்கான வயது தளர்வு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்காக வழங்கப்படும் வயது தளர்வு கொண்டு வழங்கும். நீங்கள் எந்த கேஸ்டாக இருந்தாலும் நீங்கள் திருநங்கை அப்படின்ற வகைப்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SC STக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வயது தளர்வு கொடுக்குறாங்களோ அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதேமாதிரி வந்து திருநங்கைகள் தங்களது ஜாதி சான்றிதழை சமர்ப்பிக்காவிடில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு தவிர பிற நிகழ்வுகள் மீது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக கருதப்படுவார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா MBC கேட்டகரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன நடைமுறையோ அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம்.
ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பொது மற்றும் காவல்துறை, இதில் நமக்கே தெரியும் தமிழ் மொழி தகுதி தேர்வு வைப்பாங்க 100 மார்க்குக்கு. இந்த 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் 2 பேருமே எழுதணும். குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண் பெறணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண்களுக்கு நடக்கும். நமக்கு துறை ஒதுக்கீடாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 85 மதிப்பெண்கள் நடக்கும். ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 15. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல்லேருந்து விலக்களிக்கப்படுது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு. இன்டர்வியூவில் 10 மார்க்கு, அவங்களுக்கு இன்டர்வியூவில் 10 மார்க் தான். சிறப்பு மதிப்பெண் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிங்கன்னா 5 மார்க்கு, இங்கேயும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது 40% மார்க் எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் அது. அடுத்து நம்ம எக்ஸாம் டீட்டெயில் பற்றி உங்களுக்கு தெரியும்ல. முதன்மை எழுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து தேர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க், அதாவது 40% மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த பேப்பர், இந்த முதன்மை எழுத்து தேர்வு பேப்பர் வந்து திருத்துவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண்கள், 80 கேள்வி, ஒரு கேள்விக்கு அரை மார்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பார்ட் ஏல ஜிகே, பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் கேள்விகள் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 23 மதிப்பெண், இது ஜென்ரலாக கொடுக்குறது. ஓகேங்களா, இது எலிஜிபிலிட்டி மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து மார்க் 70க்கு நீங்கள் ஒரு 65+ ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா 1:5 ரேஷியோவில் அனுப்புவோன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை ஃபிசிக்கலுக்கு அனுப்புவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ 1000 போஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 போஸ்ட்டுக்கு 5000 பேரை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைசி மார்க்கில் 5000 பேர் இல்லாமல் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கிற எல்லாரையும் நாங்கள் அனுப்புவோம். இந்த ரேஷியோ எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 1:5 தான் எங்களோட ரேஷியோ. பட் லாஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 60 மார்க் தான் கடைசி மார்க்கு, இதுதான் கட் ஆஃப் அப்படின்னா அந்த 60 மார்க்லேயே ஒரு 5000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு 5000 பேர், இந்த ஒரு 5000 பேர், மொத்தம் ஒரு 10,000 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இது 1:5 ரேஷியோவில் தான் எடுக்கணும்னு இல்லை, அந்த ரேஷியோவில் எடுத்தாலும் கடைசி மார்க்கில் இருக்கிறவங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எழுத்து தேர்வு முதன்மை விடை குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்ட பிறகு விண்ணப்பதாரர்கள் கேள்விகள் அல்லது பதில்களில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அதற்கான தக்க ஆதாரங்களுடன் விண்ணப்பதாரரின் பெயர், சேர்க்கை எண், வினாத்தாள் வகை மற்றும் வினா எண் ஆகியவற்றை விவரங்களுடன் 7 வேலை நாட்களுக்கு கடிதம் வாயிலாக இது நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு அனுப்பணும். அப்படி இல்லைனா மெயில் கொடுத்துருக்காங்க, இந்த மெயிலுக்கு அனுப்பணும். 7 நாளைக்கு மேலே போடுற நீங்கள் எந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா. அடுத்து உடற்தேர்வுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒரு செட்டும் அதனுடைய ஜெராக்ஸ் 2 செட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும், ப்ளஸ் 2 செட்டு நகல் எடுத்துகிட்டு வரணும். ஜெராக்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேசலாம் முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தில் அசல் சான்றிதழ் சரிபார்த்த பின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களால் பிறகு சமர்ப்பிக்கப்படும் சான்றிதழ் முற்றிலும் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும். பின்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னால் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சாலும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உயரம் அளத்தல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓசி, பிசி, எம்பிசியில் டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆண்களாக இருந்தால் 107 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களாக இருந்தால் 159 இருந்தால் போதுமானது. அதேமாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஆண்கள் 167 இருக்கணும், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 157 இருந்தால் போதுமானது. ஓகேங்களா. இது மார்பளவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 81லேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்த நிலையில் இருக்கணும். ஓகேங்களா. இந்த உடற்கூறாளத்தில் தேர்வுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்படுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வேலைக்கே போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து விலக்களிக்கப்படுது. சரிங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உயரம் மற்றும் மார்பளவின் முழு எண்ணாக்குதல் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் போகிறீங்க, 170 சென்டிமீட்டர் உங்களுக்கு வேணும். 169.6 அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களை 169.5 தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. நீங்கள் 169.8 சென்டிமீட்டர் இருந்தால் தான் உங்களை 170 சென்டிமீட்டராக எடுத்துக்கிட்டு உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. இது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் 169.8 சென்டிமீட்டராச்சும் இருக்கணும். அப்போ தான் உங்களை 170 கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ 170.3 இருந்தீங்கன்னா 170.5 கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது முழுமையாக்குதல் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எடுக்கிறது தான். பட் இது உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதுனால சொல்கிறேன். ஓகேவா.
அடுத்தது உடற்கூறு அளத்தலில் மேல்முறையீடு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து உயரம் அளக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா துணைக்குழு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னிலையில் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் இது எடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, அந்த ஹைட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே எடுக்கும்போது என்ன அளவோ அதுதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணிக்குவாங்க. அவங்க தான் அதை தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. அடுத்தது உடல் உறுதி தேர்வு. இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஆண்களாக இருந்தால் 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் முடிக்கணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் விஷயம் முடிஞ்சோடனே அந்த உடற்கூறு அளத்தெல்லாம் முடிஞ்சுட்டு உடல் உறுதி தேர்வு வைப்பாங்க. 1500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். இதுக்கு சான்ஸ்லாம் கிடையாது. அதேமாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா 400 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிடம் 30 வினாடிகளில் முடிக்கணும். ஓகேவா. முன்னாள் ராணுவத்தில் இருந்தால் 1500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிடங்களில் முடிக்கணும். ஓகேங்களா. இது வழக்கமாக இருந்தால் இதுக்கு வந்து சான்ஸ்லாம் தர மாட்டாங்க. ஓகேவா. அடுத்து உடற்திறன் போட்டி. அதாவது மொத்தம் 15 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நடத்துவாங்க. இது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். 100 மீட்டரில் 400 மீட்டர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கயிறு ஏறுறீங்க 5 மீட்டருக்கு கம்மியாக ஏறுறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட வெளியே போயிடுவீங்க, அந்த ஈவெண்ட்டோட வெளியே போயிடுவீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 5 மீட்டர் கம்மியாக ஏறினீங்கன்னா உங்களுக்கு 0 மார்க் தருவாங்க. 5 மீட்டர்லேருந்து 6 மீட்டருக்குள்ளே ஏறுறீங்க அப்படின்னா 2 மார்க் தருவாங்க. 6 மீட்டர் முழுசாக ஏறிட்டீங்க அப்படின்னா 5 மார்க் தருவாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி தான் நீளம் தாண்டுதல். 3.8 கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா 0, 3.8லேருந்து 4.5 மீட்டர் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா 2, 4.5 மீட்டர் கரெக்டாக பக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 மார்க் தருவாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இது எல்லாருக்குமே சேம் தான். அதேமாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு ஏறுறது இருக்காது, நீளம் தாண்டுதல் இருக்கும், குண்டு எறிதல் இல்லைன்னா கிரிக்கெட் பந்து எறிதல் இருக்கும், 100 மீட்டர் இல்லை 200 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா. பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் 400 மீட்டர் இருக்கும். இதில் வந்து நம்ம குண்டு எறிதல் இருக்காது. இதுக்கு வர வந்து நமக்கு ரோப் இருக்கும். நமக்கு நீளம் தாண்டுதல் இல்லைனா வந்து உயரம் தாண்டுதல் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது மாறும், அதே சேம் தான், பட்டு அதே மார்க்கு அதே தான், பட் இவங்களுக்கு கொஞ்சம் ஈவெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முன்னாள் இராணுவத்திற்கும் அதேமாதிரி தான். இவங்களுக்கு குண்டு எறிதல் தாண்டுதல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டம் 100 மீட்டர் 400 மீட்டர் நம்மள மாதிரி தான். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினாடிகள் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சில டேட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 அன்று 5 வருட பணி நிறைவு பெற்றிருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரருக்கு தகுதி பெறும். நீங்கள் வந்து பிசி ஆகிட்டு 5 வருஷம் நிறைவடைந்திருந்தால் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா. அடுத்தது உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மார்க்கு, வசவு, கண்டனம், அதாவது இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா அதை தவிர வேறு எந்த தண்டனையும் நீங்கள் வந்து வாங்கிடலாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோட்டாவில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தெரியும், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க தேவை. ஓகேங்களா. அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது துறை ஒதுக்கீட்டுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அக்காலி பணியிடங்கள் அதே வகுப்பை சார்ந்த தகுதியான பொது விண்ணப்பதாரர்களை கூட நிரப்பப்படும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேட்டு இப்போ எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் 8 பேர் தான் எடுத்துருக்காங்க, 2 பேர் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா நம்ம ஓப்பன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது துறை ஒதுக்கீட்டுக்கான காலிப்படங்கள் வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் நடைமுறையில் விதிமுறைகள் படி நிரப்பணும். அங்கே டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கான கோட்டா படி கரெக்டாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில் பயின்றதுக்கான 20% முன்னுரிமை துறை விண்ணப்பதாரர்களுக்கு இவங்களுக்கு கிடையாது. இவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு அது கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது இவங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி தகுதி நம்மள மாதிரி தான். இவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 85 மார்க் நடக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாது, எக்ஸாம் தான் 85 மார்க் நடக்கும். ஓகேங்களா. மற்றபடி அவங்களுக்கும் 1/2 மார்க் தான். இவங்களுக்கு ஃபிசிக்கல் இல்லாதனால 85 மார்க் டெஸ்ட் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபிசிக்கல் இருக்கிறதுனால 70 மார்க்கு தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா. துறை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்த்தல், உடல் உறுதி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் உண்டு. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஓசி சர்டிஃபிகேட்லாம் சமர்ப்பிப்பாங்க. அதை அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. துறை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடற்கூறு அளத்தல் மற்றும் உடல் திறன் தேர்வுகளில் இருந்து விலக்களிக்கப்படுது. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து உடற்கூறு அளக்கிறது, உடல் திறன் அந்த 1500 மீட்ரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1500 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு அந்த இன்னொரு ஈவெண்ட்டெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் முடிஞ்சு தான் ஆல்ரெடி போலீஸாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. இதில் ஆண் துறை விண்ணப்பதாரர்களாக இருந்தால் 1500 மீட்டர் 7 நிமிஷத்துக்குள்ளும், பெண் துறை விண்ணப்பதாரர்கள் 400 மீட்டர் வந்து 2:30 வினாடிக்குள்ளே மட்டும் முடித்தா போதும். ஓகேங்களா, இது மட்டும்தான் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல். அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து மகப்பேறு காலத்தில் உள்ள போது பொது மற்றும் துறை சார்ந்த பொது விண்ணப்பதாரர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மகப்பேறு, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, பெண் விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போதே விண்ணப்பத்தில் தனது மகப்பேறு நிலையை வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதிலே ஆப்ஷன் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிடணும். எத்தனை மாதமாக இருக்கீங்க அந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஓகேங்களா, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, மேலும் இந்த தேர்வு தொடர்பான செயல்பாடுகள் ஒவ்வொரு அதாவது நீங்கள் வந்து மகப்பேறு காலத்தில் இருக்கீங்க, உங்களால் ஃபிசிக்கல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட சர்டிஃபிகேட் வாங்கி சமர்ப்பிக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து முடிஞ்சத உடனே ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மகப்பேறு இதில் இருக்கிறவங்களுக்காக ஃபிசிக்கல் நடத்துவாங்க. அப்போ நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் அன்றைக்கி நடக்கிற அன்றைக்கி நீங்கள் நேரடியாகவோ அல்லது யாரோனும் உங்களுடைய கார்டியன் உறவினர்கள் மூலயமாவோ நீங்கள் வந்து மகப்பேறு இதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை மறுபடியும் சமர்ப்பிக்கணும், மறந்துடக்கூடாது. அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது நேர்முக தேர்வு பொது மற்றும் துறை. நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 10 மதிப்பெண்கள். இது பொது விண்ணப்பதாரர்களுக்கும் சரி, துறை சார்ந்த விண்ணப்ப 2 பேருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கு தகுந்த மாதிரி 1:2 அப்படின்ற ரேஷியோவில் அனுப்பணும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 1000 எஸ்ஐ எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:5, அதாவது 5000 பேர் அனுப்புவாங்கன்னு சொன்னோமா. அப்போ இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 பேரை மட்டும்தான் அனுப்புவாங்க. இந்த 5000 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் 3000 பேர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 2000 பேர் அனுப்புவாங்க. ஓகேங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ அந்த லாஸ்ட் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருக்காங்கன்னா எல்லாரையும் அனுப்புவாங்க. ஓகேவா, அடுத்தது ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி போர்டு ஆஃபீஸில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா தடையில்லா சான்றிதழ்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மதிப்பெண்கள், அந்த கடைசியாக சொன்னோம் இல்லையா, அந்த 5 மார்க் எக்ஸ்ட்ரா மார்க். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1/2 மார்க், பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 மார்க், சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. தேசிய அளவிலான கீழ்கண்ட விழாக்கள் பங்கு பெற்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 1/2 மார்க்கும், அதேமாதிரி மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் சிறப்பு முகாம்கள் பங்கு கொண்டதுன்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. மாநில அளவில் தேசிய அளவில் சிறப்பு தன்னார்வலர் மற்றும் புதுடில்லி குடியரசு தின விழா அனுபவிப்புலாம் நீங்கள் பங்கேற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து 1 மார்க் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேவா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விளையாட்டுப் போட்டிகள் 16 அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் கொடுத்துருக்காங்க. இதில் சிலம்பம் சேர்ந்துருக்காங்க, இது முக்கியமானது. அடுத்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகரிக்கும் சங்கத்தை பொறுத்து இந்த மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையான போட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுப்பாங்க. மாவட்டங்களுக்குன்னா 1 மார்க்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசத்தின் சார்பாக பன்னாட்டு போட்டிகளை கலந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கீங்க, இந்த சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும்தான் சப்மிட் பண்ணணும், ஒன்று மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபருக்கு ஒரு சர்டிஃபிகேட். இப்போ இதில் எதுக்கு மார்க் அதிகமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 1/2 மார்க் சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுருக்கீங்க, 1 மார்க் சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன்று சப்மிட் பண்ணி நீங்கள் 1 மார்க் மட்டும் வாங்கிக்க முடியும். 2யுமே சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது விண்ணப்பதாரர்களுக்கான சிறப்பு மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்புடைய சான்றிதழ் ஆவணங்களை ஆய்வு செய்த பின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வின் போது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மார்க் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து துறை விண்ணப்பதாரர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்ணா தேசிய அளவிலான காவல்துறையினருக்கான பணித்திறன், அதாவது பார்த்திங்கன்னா நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தீங்கன்னா 5 மார்க்கும், வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருந்தீங்கன்னா 3 மார்க்கும், வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தீங்கன்னா 2 மார்க்கும் கொடுப்பாங்க. ஓகேவா, இது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு. அடுத்து வந்து இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் முதன்மை எழுத்து தேர்வு, உடற்தர தேர்வு, நேர்முக தேர்வு மற்றும் சிறப்பு மதிப்பெண்கள் ஆகியவற்றில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்ணிலிருந்து காலி பணியிடங்களுக்கு ஏற்ப வகுப்பு வாரி விகிதாச்சார அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து தயார் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 1க்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் சம மதிப்பெண் பெற்றிருந்தால் வயதில் மூத்தவர்கள் தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, விண்ணப்பதாரர் பெற்ற மொத்த மதிப்பெண் வந்து பிறந்த தேதி ஒன்றாச்சு அப்படின்னா பிறந்த தேதி ஒரே மாதிரியாக இருந்தால் அவர்கள் எவரொருவர் மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் சான்றிதழை பெற்றுள்ளாரோ அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அப்ளிகேஷனில் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாயிண்ட் நம்பர் 5 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மதிப்பெண் எல்லாம் ஒன்றாக இருப்பின்
இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பதின் மூப்பு அடிப்படையில் முன்னுரிமை வழங்கணும். அப்போ சர்டிஃபிகேட் இந்த அப்ளிகேஷன் வந்து யார் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அவங்கள எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லேட்டாக அப்ளை பண்ணோன்னா முடிஞ்சாலும் உடனே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து, இடஒதுக்கீடு விதிகளுக்கு உட்பட்டு தாலுகா பிரிவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையிலான காலி பணியிடங்களுக்கு தரவரிசை முன்னுரிமையில் தான் உங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஒதுக்கப்படும். இடஒதுக்கீடு விதிகளுக்கு உட்பட்டு ஆயுதப்படை பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான காலி பணியிடங்களுக்கு தரவரிசை அடுத்த நிலையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு எல்லாம் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஓகேவா? அடுத்து, மருத்துவ பரிசோதனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிற்சேர்க்கை எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறதெல்லாம் வேணும். ஓகேங்களா? அது அப்புறமா அவங்களே எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம போய் கொடுத்துக்கலாம். இணைய வழி விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முழு விண்ணப்ப செயல்முறை தேர்வு நடைமுறையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் கைபேசி ஒரே மாதிரியாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தேர்வின் பல்வேறு நிலைகளில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு அழைப்பு கடிதம் டிஎன்யூ சார்பின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகவரியிலிருந்து விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்ண அச்சிட்டு, அதாவது கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலம் நாங்கள் எதுவும் அனுப்ப மாட்டோம். எது நடந்தாலும் வெப்சைட்டில் தான். பட் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு சரி. அடுத்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது சேர்த்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் இடது கை கட்டை விரல் ரேகை பிம்பத்தை அதாவது இமேஜாக மாற்றி இணைய வழி விண்ணப்பத்தின் ஆவண பதிவேற்ற பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய தம்பு வச்சு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒரு பேப்பரில். ஓகேங்களா? அடுத்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருத்தத்துக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. 4/5 முதல் 13/5/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது கரெக்ஷன் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பொது அல்லது துறை ஒதுக்கீட்டுக்கான தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயும், இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே அப்ளை பண்ணிங்கன்னா 1000 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ஏதாவது ப்ராப்ளம் வரும், எல்லாம் ஒரே டைமில் பண்ணிங்கன்னான்ற கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி உங்களுக்கு பாயிண்டாக எது முக்கியமோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து, இணைய வழி விண்ணப்பம் தொடர்பான கேள்விகள் குறித்து உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் எது வேணால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. நீங்கள் பணம் அனுப்பும்போது எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு தனி நம்பர் கொடுத்துருக்காங்க. வேறு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து, தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது கால்குலேட்டரு, செல்ஃபோனு, வாட்ச்சு, ஸ்மார்ட் வாட்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வாட்சும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது முக்கியமாக இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். கைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்ய இயலாத காரணத்தால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் நலன் கருதி எதையும் தேர்வு நடைபெறும் இடத்துக்கு கொண்டு வர வேண்டாம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே போய் அவங்கள்ட்ட வாக்குவாதம்லாம் பண்ண முடியாது. அவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஃபோன்லாம் எடுத்துகிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி அவங்க இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து, விண்ணப்பதாரர்கள் ஆள் மாவட்டங்கள் இது மாதிரிலாம் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வும் போது அதாவது பயோமெட்ரிக் சோதனை தோராயமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஆள் மாறாட்டம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவோம். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதேமாதிரி தேர்வில் ஏதாவது போட்ட நடவடிக்கைகள் ஏற்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிவிடுவாங்க. இனிமேல் எக்ஸாம் எழுத முடியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்புக்கு பின் மாற்றம் செய்ய, அதை பேர் எதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதனுடைய முதல் பக்கத்தை இன்செர்ட் பண்ணணும். பிறந்த தேதிக்கான சான்று வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சா அதை எடுத்துக்க மாட்டாங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. மதிப்பெண் சான்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பட்டய படிப்பு, இது ரெண்டும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இணைக்கணும். இளங்கலை பட்ட சான்றிதழ், அதே பட்டயத்தில் தற்காலிக சான்றிதழ், அது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிகிரி இல்லை, டிகிரி வாங்க லேட் ஆகுது, ப்ரொவிஷனல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி ஜாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரம் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ்னு அப்ளை பண்ணணும். சில பேர் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க, அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பேர் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் மூணுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஐடி. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றுக்கு நீங்கள் ஜாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாளமாக ஜாதி சான்றிதழ் மட்டும்தான் வைக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிற்சேர்க்கையில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ வகுப்புவாரி ஜாதி பட்டியலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?
எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளில் யார் யார் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்திங்களா சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான மாதிரி படிவம், இந்த படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அதேமாதிரி தமிழ் மீடியத்துக்கு சர்டிஃபிகேட்டு எல்லாமே பிரிண்ட் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம் நடைமுறை இவ்வளோ தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணலாம். அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தோட தொலைபேசி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறோம். அப்ளை பண்ணும்போது சரியாக அப்ளை பண்ணுங்கள், எதுவும் தவறு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். தவறுகளை திருத்தறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே திருத்த முயற்சி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி நம்ம எக்ஸாமோட எல்லா நடைமுறையும் பார்த்தோம். இதே நடைமுறை தான் பிசிக்கு பின்பற்றுவாங்க. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இதே சேம் தான். அதுலேயும் நோட்டிஃபிகேஷனில் இதே மாதிரி தான் அங்கேயும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ சொன்னது பிசி எஸ்ஐ 2 பேருக்கும் சேர்த்து தான். எஸ்ஐக்கும் பிசிக்கும் ஒரே ஹைட்டு தான், ஒரே ஃபிசிக்கல் தான், ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 70 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு தருவாங்க. 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். இங்கே அரை மார்க்கு 140 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? இது 2 தான் வேறுபாடு. இதில் இருக்கிற நடைமுறைகளை அப்படியே அங்கே பின்பற்றுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் நம்மகிட்ட இல்லையோ அதெல்லாம் வாங்க முயற்சி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி டெஸ்ட் பேஜை பற்றி சொல்லியிருந்தோம். இதோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேஜே போதும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல் பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படித்து காட்டியாச்சு. இதை தாண்டி உங்களுக்கு டவுட் வராது. டவுட் எதாவது வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.